ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 22:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமும் இந்த புத்தகத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். விசுவாச நிலை அடைவதற்கு ஆபிரகாமுக்கு அநேக ஆண்டுகள் பிடித்தது. மெசொப்பட்டோமியா என்கிற பட்டணத்தில் அவர் இருக்கும் பொழுது தேவன் அவரோடு கூட பேசி, நீ இந்த இடத்தை விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனார் மரணம் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். தேவன் சொன்ன பிரகாரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு போ என்று சொன்னார். ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் அநேக வேலைக்காரர்களையும் அவன் சம்பாதித்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். அநேக நேரங்களில் அவர் பொய் சொல்லுகிறவராய், அநேக நேரங்களில் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வேலைக்காரன் எலியாசர் மூலமாய் கட்ட விரும்புகிறார். தன்னுடைய மனைவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரின் மூலமாய் தன்னுடைய குடும்பத்தை கட்ட முயல்கிறார். இப்படியாக விசுவாசத்தில் அவர் தடுமாற்றமுடைய ஒரு மனிதனாய் இருக்கிறார். எப்பொழுது ஈசாக்கை கர்த்தர் பலியாக கேட்கும்போது அவனை பலியாக கொடுக்கும்படியாக அந்த மலையில் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி பலி கொடுக்கின்ற அந்த நிலையில் தேவனுடைய மனிதன், நீ இந்த மகனை அல்ல, எனக்காக வேறே பலியை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த நிலையில் அந்த இடத்துல தேவனுடைய அன்பையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய காரணத்தையும் அவன் புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு அவன் சொல்லுகிற ஒரு பேர் தான், அவன் வைக்கிற ஒரு பேர் தான் யெகோவா ஈரே. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அநேக விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், தனிமைகள், வியாதிகள், வறுமைகள் எதுவாக இருக்கட்டும், இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகின்ற ஒரு காரியம், என்னுடைய பர்வதத்தில், என்னுடைய சமூகத்தில், என்னுடைய சந்நிதியில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அன்று தன்னுடைய மகனை மிகவும் வேதனையோடு பலி கொடுக்க நினைக்கிறான். என்னுடைய மகனை ஆண்டவர் பலி கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர் அந்த பலியை அல்ல, அவனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்தோஷமாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பர்வதத்தில் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொள்ளப்படும். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அன்று உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னீங்களப்பா, உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்பட்டு அங்கிருந்து எங்களுக்கு சமாதானம் கிடைக்க உதவி செய்யும்படியாய் இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.